இப்போவும் ஏலியன்கள் வாழ்ந்துட்டு இருக்க 3 கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதில் ஒரு கோவிலில் இப்போ போனாலும் நீங்கள் ஏலியனை நேரில் பார்க்கலாம். 3வது கைலாயம். இது பார்த்தீங்கன்னா சிவனோட இருப்பிடமாகவும் சிவனோட வீடாகவும் சொல்லப்படுது. ஆனால் ஆராய்ச்சியாளர்களால் ஏலியன்கள் வசிக்கும் இடமாகவும் ஏலியன்கள் கட்டப்பட்ட ஒரு பிரமிடாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கைலாய மலை பார்த்தீங்கன்னா அந்த கைலாய மலையே இந்த ஏலியன்களோட பறக்கும் தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பறக்கும் தட்டு தான் அந்த இடத்துல உட்காந்ததாகவும் ஏலியன்கள் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கதாகவும் நம்பப்படுது. இந்த கைலாய மலையை பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த இடத்துல ஏலியன்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் தன்னோட கருத்தை முன்வைக்கிறாங்க. சீன நாடு இந்த மலை மேலே ஏறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லோர கோயில். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா மனிதர்களால் கட்டி முடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே அடிச்சு சொல்றாங்க. காரணம் இந்த மாதிரி ஒரு கோயிலை நினைச்சாலுமே மனிதர்களால் கட்ட முடியாதுங்கிறதான். ஸோ இருந்தாலும் இது மனிதர்கள் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கோயிலை நம்ப முடியாத ஒரு சக்தி தான் கட்டியிருக்கும். அதனால தான் இந்த கோயிலை ஏலியன்கள் கட்டப்பட்ட ஒரு கோயில் சொல்றாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருக்கு. ஒரே ஒரு பாறையை செதுக்கி ஒரு பிரம்மாண்டமான இல்ல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் உருவாக்கியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் தான். ஆனாலும் இதை நம்ம பார்க்கும்போது உங்க கண்ணை நீங்க நம்பவே மாட்டீங்க. சத்தியமா இந்த கோயில் நீங்க ஏலியனால தான் கட்டப்பட்டது நீங்களே சொல்லுங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்க இந்த கோவில் முதல் இடத்துல இருக்குது சேலம் ஏலியன் டெம்பிள். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஏலியனுக்காகவே கட்டப்பட்ட ஒரு சின்ன ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏலியன் தான் சிலையா வச்சிருப்பாங்க. அங்க ஒரு பூசாரி இருக்கு. அந்த பூசாரி தினமும் அந்த ஏலியனுக்கு பூஜை பண்ணி மாலை போட்டு சாப்பாடு வச்சு பொங்கலாம் வச்சுட்டு இருக்காரு. இப்போ போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஏலியனை பார்க்கலாம். அவரோட கனவுல ஏலியனே தோன்றியதாகவும் ஏலியனுக்கு எனக்காக ஒரு கோயிலை கட்டுன்னு சொன்னதாகவும் அதுக்காகவே அந்த இடத்துல ஒரு ஏலியன் கோயிலை அவர் கட்டியிருக்காரு.